ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் சும்மா வீட்டில் ப்ரெட் இருந்தது, அதில் பஜ்ஜி போடலான்னு எடுத்தேன். அதில் கடலை மாவு வந்து ஒரு 1/3 கப் எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா, ஓமம், உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதாங்க. இதை போட்டு ப்ரெட்டை நம்ம பஜ்ஜி போட்டு எடுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பார்த்துக்கு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கலாம். இதில் ஒரு 1/8 டீஸ்பூன் வந்து சோடா உப்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனில் பாதிங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பஜ்ஜியை போடலாம். அடுப்பை பற்ற வச்சிடலாங்க. சட்டி சூடாகவும் கடாயில் எண்ணெய் விட்டுடலாம். ஆயில் சூடாகட்டும். பாருங்கள், ப்ரெட்டு ஓரத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி திக்க இன்னும் ஆயில் சூடாகுங்க. நீங்கள் மில்க் ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க. பார்த்தா உள்ள ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் இதாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வேகட்டும். இப்படி ஆயில் கொஞ்சம் கோதி ஊற்றுங்கள். மேலே இந்த மேல் உள்ள மாவு கொஞ்சம் இதாக வரும். நம்ம ஆனியன் பஜ்ஜி, நல்லா அடிக்கடி போடுவோம். ஒரு ப்ரெட் பஜ்ஜி இது போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கேங்க. அதில் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு இது பண்ணுறதுக்காண்டி. இது வந்து நீங்கள் கெச்சப் வச்சுக்கலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்படி முருகலாக வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ ஒரு இது போட்டு எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததையும் போடலாம். நல்லா 4 பக்கம் டிப் பண்ணிட்டு போடுங்க. கொஞ்சம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பஜ்ஜி ரெடி. நல்லா மொறுன்னு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், மினி ப்ரெட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இவங்க கமெண்ட்டை சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து டொமேட்டோ கெச்சப்புங்க. இதோட நீங்கள் வச்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.